ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் திருவாசகத்தேன் 20ஆம் பகுதி கேட்கலாம். வானோர் அறியா மலர்ச்சேவடியானே, நாயேன் இந்த உடம்பைச் சுமந்து எய்த்து போனேன். இனியும் அதனோடு கூடி இங்கு இருக்கவே மாட்டேன். இந்த வாழ்க்கையை எனக்கு நீதான் அமைத்து வைத்தாய். அமைத்த நீயே அதனை நீக்கி அருள். உள்வொளி நோக்கி உன் சேவடிகளை கையால் தொழுது தலைமேல் வைத்து போற்றி பேராயிரமும் பரவி நெருப்பைச் சேர்ந்த மெழுகுபோல் உருகி கசிந்து நிற்க ஆசைப்பட்டேன். உள்முக ஒளி நோக்கி முறுவல் நகை காண ஆசைப்பட்டேன். உன் பல அடியார் கூட்டம் காண ஆசைப்பட்டேன். மீண்டும் பிறவி வராத முக்தி உலகினை தந்து என்னை ஆட்கொள்பவனே, ஞானச் சுடரே, நான் ஓர் துணை காணேன். உன் பவளத் திருவாயால் அஞ்சேல் என்று சொல்லி என்னையும் நீ ஏற்று அருள்வதற்கே ஆசைப்பட்டேன் என்று மணிவாசகர் ஓர் உயர்ந்த நிலையிலிருந்து இறைவனை காண எழுந்த பெரு விருப்பத்தை பலபட பாடுகிறார். நமக்கு எட்ட இயலாத ஒரு திருவருள் நிகழ்ச்சி இது. தூய ஆன்மாவின் ஆறாத இறைக்காதல் மேலீடு இது. ஆத்மாவின் இலக்கணம் இது. கையால் தொழுது கையால் தொழுது கையால் தொழுது களச்சேவடிகள் கையால் தொழுது களச்சேவடிகள் கழுமத்தழுவி கொண்டு கையால் தொழுது களச்சேவடிகள் கழுமத்தழுவி கொண்டு ஐயா தென்றல் ஐயா தென்றல் தலைமேல் வைத்து எம்பெருமாக பெருமானே ஐயா என்றன் வாயால் ஐயா என்றன் வாயால் அரற்றியழற் செய்யா என்றன் வாயால் அரற்றியழற் சேர் மெழுகொப்ப ஐயாற்ற ஐயாற்ற ஆசைப்பட்டேன் கண்ட அம்மா நீ. இறைவன் திருப்பெருந்துறையிலே குருமணியாக எழுந்தருளி தம்மையும் ஆட்கொண்டு அடியவர் கூட்டத்தில் சேர்த்து கொண்ட அந்த கருணையை வியந்து மணிவாசகப் பெருமான் அதிசயப்பத்து என்ற பதிகம் பாடுகிறார். இப்பதிகத்தில் தாழ்ந்த வழிகளிலேயே சென்று கொண்டிருந்த தன்னை உயர்ந்த நெறியில் கொணர்ந்து வாழ்வழித்த திருவருளை வியந்து பாடுகிறார். நீதியாவன யாவையும் நினைக்கிலேன், நினைப்பவரோடும் கூடேன், ஏதமே பிறந்து இறந்து உழல்வேன் தன்னை என் அடியான் என்று பாதி மாதோடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி ஆண்டு தன் அடியாரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே.
நீதி நெறியிலும் தெய்வ நெறியிலும் செல்லாமலும் அப்படி செல்பவர்களோடு கூடாமலும் குற்ற வடிவாகவே இம்மண்ணிலே பிறந்து இறந்து நரகத்திலே விழுவதற்காகவே உழலும் என்னை மாதொரு பாகன் ஆண்டு கொண்டான். தன் அடியாரோடும் சேர்த்து கொண்டான். என் பொய் நெறி நீக்கி மெய்நெறி காட்டி அருளினான். சிவப்பரம்பொருளும் என்றும் நிரந்தரமாய் நின்ற ஆதி முதல்வனுமாகிய பெருமானின் அந்த அதிசயத்தை நானும் கண்டேனே என்று அடிகள் வியக்கின்றார். என்னுடைய அறியாமையால் சிவன் திருநாமமாகிய 5 எழுத்தையும் நினைக்காமல் இருந்துவிட்டேன். அது மட்டுமா, கலைஞானம் கொண்ட பெரியவர்களோடு சேராமலும் வாழ்ந்துவிட்டேன். மண்ணிலே பிறந்து மண்ணாவதற்கே நான் விரைகின்றேன். அத்தகைய என்னையும் அண்ணலாகிய அவன் ஆட்கொண்டான். தன் அடியாரோடும் கூட்டி வைத்தான். அந்த அதிசயத்தையும் நாம் கண்டோமே என மணிவாசக பெருந்தகை வியந்து பாடுகிறார். எண்ணிலேன் திருநாமம் எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனாலே எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனாலே நன்னிலேன் கலைஞானிகள் தம்முடு நல்வினை நயவாதே எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனாலே நன்னிலேன் கலைஞானிகள் தம்முடி நல்வினை நயவாதே மண்ணிலே பிறந்து மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஓரப்படுகின்றேனே மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஓரப்படுகின்றேனே அண்ணாடு தன் அடியரிற்கூட்டியே அண்ணல் ஆண்டு தன் அடியரிற்கூட்டிய அதிசயம் கண்டாயே. இந்த உடம்போ 9 துளைகளை கொண்ட ஊன் பொதிச் சுவர். இது நோய்க்கு இலக்காகி புழுக்கள் பொதிந்து அழுகி கசிந்து ஒழுகும் இயல்புடையது. இதை நான் உண்மை என்றும் உள்ளது என கருதி காத்து போற்றி வளர்த்து துன்பக் கடல் சுழியில் அகப்பட்டு கொண்டு தத்தளித்தேன். அப்படி கலங்கி தவித்த என்னை வைரம், முத்து, மாணிக்கம், பவளம் ஆகிய எல்லாமும் ஒன்று சேர்ந்த முழுச்சோதி வண்ண திருமேனி கொண்ட அத்தன் ஆட்கொண்டு கருணை காட்டி தன் அடியாரோடும் சேர்த்து கொண்டான். யாம் அந்த அதிசயத்தையும் கண்டோமே என வியந்து முக்தி இலக்கணம் பாடுகிறார். பொத்தை ஊன்சுவர் புழுப்பொதிந்து உழுத்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரை இத்தை மெய்யெனக் கருதி நின்று இடர்கடல் சுழித்தலை படுவேனை முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவழத்தின் முழுச்சோதி அத்தன் ஆண்டு தன் அடியாரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே. நறுமலரின் நாற்றம்போல் இந்த உடம்பையே பொருளாய் எண்ணி போற்றினேன். இது பற்றப்பட வேண்டாதது, நிலையில்லாதது என்று பாராதே பற்றினேன். மேலும் பெற்ற வினைப்பயன்களையே அனுபவித்து வரும் பித்தர்களின் சொற்களை மெய்யெனக் கொண்டேன். ஆனாலும் இறைவன் என்னை தெளிவித்து தடுத்தாட்கொண்டு
தன் அடியாரோடும் சேர்த்து கொண்டான். அந்த அதிசயத்தை யாம் கண்டோமே என வியந்து போற்றி பாடுகிறார் அடிகள். உற்றகையின் ஒரு பொருள் நறுமலரே, உற்றகையின் ஒரு பொருள் நறுமலர் எழுதரு நாட்டம் போற்றையின் ஒரு பொருள் நறுமலர் எழுதரு நாட்டம் போ. பற்றலாவது ஓடில்லை, பற்றலாவது ஓடில்லை இல பரம்பொருள் பற்றலாவது ஓடில்லை இல பரம்பொருள் அப்பொருள் பாராதே பெற்றவா பெற்ற பயனது, பெற்றவா பெற்ற பயனது துகழ்ந்திடும் பித்தரு சொல் தெளியாமே. பெற்றவா பெற்ற பயனது நுகழ்ந்திடும் பித்தர் சொல் தெளியாமே. அந்த நாடு தன் அடியரில் கோட்டிய அதிசயம் கண்டாயே, அதிசயம் கண்டாயே. இறைவன் தன்னோடு கூடியிராத வகையாக என்னை தன்பாலிருந்து நீக்கி இந்த உடல் கூட்டிலே சென்று புகுமாறு செய்தான். பிறவி பெற்று என்ன பயன்? அவன் தன் திருநோக்கினால் பார்த்து நுண்ணிய உரைத்தற்கரிய சொல்லை ஒரு நொடி பொழுதில் சொன்னான். தன் திருவடிகளிலே என்னை பிணித்து பற்றியும் எடுத்தான். முன்பு நான் செய்த பொய்மைகள் யாவும் கெடுமாறு செய்து என் களங்கத்தையும் தொலைத்தான். அங்கனம் எழுந்தருளிய சுடற்சோதியாகிய பெருமான் என்னை ஆட்கொண்டு தன் அடியாரோடும் கூட்டினான் என மணிவாசக பெருமான் அதிசயித்து பாடுகிறார். நீக்கி முன் எனை தன்னொடு நிலாவகை குரம்பையில் புகப்பெய்து நோக்கி நுண்ணிய நொடியன சொல் செய்து நுகமின்றி விழாக்கைத்து தூக்கி முன் செய்த பொய் அற துகள் அறுத்து எழுதரு சுடற்சோதியாக்கி ஆண்டு தன் அடியாரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. இச்செய்யுள் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை உண்மையை நுட்பமாகவும் சுருக்கமாகவும் தெரிவிக்கின்றது. இறை, உயிர், கட்டு என்னும் முடிவில்லா முப்பொருள்களில் உயிரை இறைவன் கட்டுக்குள் ஆக்கியதும் பின்னர் கட்டவிழ்த்து வீடு அளித்ததும் இங்கு செறிவாக பாடப்பட்டுள்ளது. திருப்பெருந்துறையில் மணிவாசக பெருமான் அருளியது புணர்ச்சி 10 பதிகம். அத்துவீத கொள்கையினை உட்பொருளாக கொண்ட பகுதி இது. ஆன்மா கலந்து ஆனந்தம் கொள்ளக்கூடிய எல்லையும் முடிவும் அற்ற ஒரு மேலான தத்துவத்தை உணர்ந்து அதனோடு ஒன்றியிருக்க வேண்டும் என்பதே இதன் குறிக்கோளாகும். இப்பதிகத்துள் அடிகள் எளிய மொழியில் தன் உள்ளத்தை அப்படியே நமக்கு திறந்து காட்டுகின்றார். இறைவனை சார்ந்து அவனருகே நீங்காது இருக்கப் பெறுவது என்னாலோ என ஏங்குகின்றார். தாமரை மலரில் வீற்றிருக்கின்ற பிரம்மனும் திருமாலும் மற்றைய தேவர்களும் இந்திரனும் நாளும் சொல்லி துதிக்கின்ற திருநாமத்தை உடையவன் அவன். அவன் சொல்லும் பொருளும் கடந்து நிற்கின்ற ஜோதியன். நெல்லிக்கனி போன்றவன்.
சுவைமிகு தேனையும் பாலையும் ஒத்தவன், இனிய அமுதத்தினை போன்றவன், அமுதத்தின் சுவையை ஒப்பவன். அத்தகைய இறைவன் தொலைபடாத மாணிக்கம் போன்றவன். அவனை நான் இறுகப் பற்றி அவன் அருளில் முற்றவும் கலந்து விடுதல் எந்நாளிலோ? அப்பேற்றினை அவன் என்று எனக்கு தருவானோ என போற்றி துதிக்கின்றார் அடிகள். அல்லிக்கமலத்து அயனும் மாலும் அல்லாதவரும் அமரர் கோரும் அல்லி கமலத்து அயனும் மாலும் அல்லாதவரும் அமரர் கோரும் சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரே நெல்லிக்கனிகை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே. அல்லி கமலத்து அயனும் மாலும் அல்லாதவரும் அமரர் கோனும் சொல்லி பரவும் நாமத்தானே சொல்லும் பொருளும் இருந்த சுடரை நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதில் சுவையை புள்ளி புணர்வது என்று கொல்லு என் பொல்லாமணியை புணர்ந்தே. பரிந்து வந்து பரமானந்தம் பரிந்து வந்து பரமானந்தம் பண்டே அடியேற்கருள் செய்ய. பரிந்து வந்து பரமானந்தம் பண்டே அடியேற்கருள் செய்ய. பிரிந்து போந்து பெரும் மாநிலத்தில் அருமாலுற்றேன் என்றென்று பரிந்து வந்து பரமானந்தம் பண்டே அடியேற்கருள் செய்ய. பண்டே அடியேற்கு அருள் செய்ய பிரிந்து போந்து பெருமாநிலத்தின் அருமாலுற்றேன் என்றென்று. கருணைக்கு இருப்பிடமாக விளங்கும் கருணாலயன் என் மேல் பரிவு கொண்டு எழுந்தருளி வந்து பண்டே பரமானந்தம் அளித்தான். இப்போது அவனை பிரிந்து இந்நில உலகில் பெரிதும் மயங்கினேன். அதனால் பொழிந்த கண்ணீர் பொழிந்தபடியே இருக்கவும், உள்ளம் கசியவும், உரோமம் சிலிர்க்கவும், அன்புருவாய் மகிழ்ந்து என் பொல்லாமணியைச் சேர்ந்து காதலித்து நான் நிற்பதுதான் எந்நாளிலோ என ஏங்குகின்றார் அடிகள். பரிந்து வந்து பரமானந்தம் பரிந்து வந்து பரமானந்தம் பண்டே அடியேற்கருள் செய்ய.
பரிந்து வந்து பரமானந்தம் பரமானந்தம் பண்டே அடியேற்கு அருள் செய்ய பரிந்து வந்து பரிந்து வந்து பரமானந்தம் பண்டே அடியேற்கு அருள் செய்யும் பண்டே அடியேற்கு அருள் செய்ய பிரிந்து போந்து பெருமாநிலத்தில் அருமாலுற்றே என்றென்று பரிந்து வந்து பரமானந்தம் பரிந்து வந்து பரமானந்தம் பண்டே அடியேற்கருள் செய்ய பிறவிப் பிணிக்கு மருந்தாய் விளங்கும் இறைவனை நெருங்கி நெக்கு நெக்கு உள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் சிரித்தும் அழுதும் தொழுதும் வாழ்த்தியும் பல வகையாக கூத்தாடியும் செவ்வானம் போல் விளங்கும் அவன் திருமேனியை திகழ நோக்கி மெய்சிலிர்த்து எம் பொல்லாமணியைச் சேர்ந்து நான் புகுந்து நிற்பதுதான் எந்நாளிலோ என நைந்துருகி பாடுகிறார் மணிவாசக பெருந்தகை. நெக்கு நெக்கு உள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தால் கூத்தும் நவிற்றி செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிர் சிலிர்த்து புக்கு நிற்பது என்று கொல் என் பொல்லாமணியை புணர்ந்தே. எல்லாவற்றையும் காப்பவனும் படைப்பவனும் ஒடுக்குபவனும் ஆகிய இறைவா, வானத்து தேவர்களுக்கெல்லாம் முற்பட்ட முதியோனே, முதலாய் நின்ற முதல்வா, முன்னாளிலே எழுந்தருளி வந்து என்னை ஆண்ட அந்தணரே, என் பரமனே என்றெல்லாம் நான் பாடி பாடி பணிந்து என் பொல்லாமணியைச் சேர்ந்து அவன் திருவடி தாமரை மலர்களை நான் அடையப் பெறுவதுதான் எந்த நாளிலோ என்று உள் உருகி பாடுகிறார் அடிகள். ஏதோ அப்பாடல். காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணான் விசும்பின் விண்ணோர்க்கெல்லாம் காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விசும்பின் விண்ணோர்க்கெல்லாம் மூப்பாய் மூப்பாய் மூவா முதலாய் நின்றே மூப்பாய் மூவா முதல்வாய் நின்றே மூப்பாய் மூவா முதலாய் நின்றே முதல்வா முன்னே எனையாட முதல்வா முன்னே எனையாட பார்ப்பானே பார்ப்பானேயம் பரமாயன்றி பார்ப்பானேயம் பரமாயன்றி பாடி பாடி பணிந்து பாது பார்ப்பானேயம் பரமாயன்றி பாடி பாடி பணிந்து பாது போதனைவது போதனை
தடைவது என்று கொல்லோ போதடைவது என்று கொல்லோயம் பொல்லா மணியை உணர்ந்தேயே போதடைவது என்று கொல்லோயம் பொல்லா மணியை உணர்ந்தேயே காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விசும்பின் விண்ணோர்க்கெல்லாம் காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும். சூரிய ஒளியைப் போன்ற பேரொளி மிக்கவனே, உன் திருவடிகளைத் தவிர வேறொரு பற்றுக்கோடு எனக்கு இல்லை. செல்வத்தால் சிறந்த சிவபுரத்து அரசே, திருப்பெருந்துறை சிவபெருமானே, உன் கருணை ஒன்றையே எதிர்நோக்கி உள்ளம் கசிந்து உருகி உன்னோடு இரண்டர கலந்து வாழும் வகை அறியாது மயங்கினேன். இனியும் இவ்வுலகில் வாழ மாட்டேன். இதையும் நீ அறிவாயாக. ஆகவே என்னையும் வருக என்று அழைத்து அருள் புரிவாயே என அடிகள் கசிந்து பாடும் பாடல் இதோ. பருதி வாழ் ஒளியாய் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் திருஉயிர் கோல சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே கருணையே நோக்கி கசிந்துளம் உருகி கலந்து நான் வாழுமாறிய மருளனேன் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயோ. இதுவரை திருவாசகத்தேன் 20ஆம் பகுதி கேட்டோம்.